இன்றைக்கி நம்ம ஆனியன் பஜ்ஜி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செய்ய போகிறோம். அதுக்கு 3 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். பஜ்ஜி மாவு எடுத்துருங்க. பஜ்ஜி மாவை தேவையான அளவு இதில் போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். தண்ணி தேவைக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போது இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும், கெட்டியாக. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெயில் இப்படி போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா. கொஞ்சமாக ஆயில் இருக்கிறனால நம்ம 3 போட்டு ஒவ்வொரு பேட்சாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் பின்னாடி திருப்பி விட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விட்டுக்கலாம். இப்போது இப்படி கோல்டன் ப்ரௌன் ஆனோடனையும் எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு டீயோடு இதை சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.